Hi friends, நான் Mahendran. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா drawing சேனலுக்கு எப்படி views, subscriber, watch hour இந்த மூணையும் ரீச் பண்ணி கொண்டு வரது இத பத்தி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோ எல்லா சேனலுக்கும் கூட பொருந்தும். கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களோட சேனல் grow பண்றதுக்கு இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள bell பட்டனையும் press பண்ணி வச்சுக்கோங்க. all அப்படிங்கற notification பட்டனையும் press பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே notification வந்துட்டே இருக்கும். சோ நீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் எதனால டிராயிங் சேனல் அவ்வளவா வாட்ச் ஹவர் கெயின் பண்ண முடியல, எதனால அவங்களோட சேனல் பெஸ்ட்டாக கொண்டு போக முடியல, அதை பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். உங்களோட சேனலுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பொருந்தும். கடைசி வரைக்கும் நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் டிராயிங் சேனலுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டிராயிங் கண்டென்ட் போடக்கூடிய நிறைய சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ யாருமே இன்னும் போடலை. ஆக்சுவலாக டிராயிங் சேனலில் உள்ள ஒரு சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கிங் கில்லர் கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனலை ப்ரொமோட் பண்ணிடுறேன். அவங்க சேனலில் இந்த ஃப்ரீ ஃபயர் கேமிங் பற்றி போட்டுட்ருக்காங்க. மறக்காம அவங்களோட சேனலை போய் பாருங்கள். ரொம்ப தரமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் பப்ஜி பேன் பண்ணிட்டாங்களா, அதனால் ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்டிங்லேருந்தே போட்டுக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். மறக்காம அவங்களோட வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நாளையிலேருந்து ஸ்பின் வீலில் தினமும் ரேண்டமாக ஒரு வீடியோ ஒரு சேனல் ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கீழே போய் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறது அப்படி கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ரேண்டமாக ஒரு 20 சேனல் ஸ்பின் வீலில் உட்கார வச்சு ஒரு சேனல் மட்டும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? டிராயிங் சேனலில் இருக்கக்கூடிய மெயினான உள்ள ஒரு ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக போகாது. ஏன் அப்படின்னா, அவங்க வரையக்கூடிய டிராயிங் யாருமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நானும் டிராயிங் சேனல் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? டிராயிங் சேனலில் நம்ம வரையக்கூடிய டிராயிங்ஸை யாருமே ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம ஒரே ஒரு டிராயிங் தான் வரைவோம். அந்த டிராயிங்கை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஆளுகளே கிடையாது. ஓகேங்களா? ஃபாரின் வியூவர்ஸ் வந்தாலுமே ஆக்சுவலாக ஒரு சில வீடியோக்களை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்களோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அங்கேயே அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட வீடியோ சஜஸ்ட் பேஜ்லேயோ ரெக்கமெண்டர் பேஜ்லேயோ போகாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட சேனல் அப்படியே சர்ச் டைம்லேயே ப்ரௌசிங் ஃபீச்சர்லேயே அப்படி மறைய ஆரம்பிச்சிடும். உங்களோட சேனல் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது ஒன்று. ஓகே, அந்த ஒரு ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸை எப்படி அதிகரிக்கிறது? ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸை அதிகரித்தா எப்படி நம்மளோட வீடியோஸை நிறைய பேருக்கு சஜஸ்டில் கொண்டு போகிறது, எப்படி ரெக்கமெண்டில் கொண்டு போகிறது, நம்மளோட வீடியோஸ் எப்படி பார்க்க வைக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் டிராயிங் சேனல் போடுறீங்க அப்படின்னா ஒரு நோ காப்பிரைட் மியூசிக் பின்னாடி ஆட் பண்ணி விடுவீங்க. ஓகேங்களா? நோ காப்பிரைட் மியூசிக் ஆட் பண்ணி விடுவீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான மியூசிக் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா சினிமா மியூசிக்கே நீங்களே பியானோ டியூன் பண்ணி பியானோ கவர் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த மியூசிக்காண்டியுமே கூட உங்களோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸ் உங்களோட வீடியோக்கு அதிகமாக வரும். அதிகமாக அப்படின்னா உங்களோட வீடியோ நிறைய சஜஸ்டர் பேஜ்லேயே ரெக்கமெண்ட் பேஜ்லேயே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. யூடியூப் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட வீடியோ யார் அதிகமாக பார்க்குறாங்களோ, யார் அதிக நேரம் வாட்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒரு வீடியோ தான் நல்ல வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு 10 செகண்ட் ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு வெளியில் வர்றவங்களை அது நல்ல வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லி யூடியூப் எடுத்துகிட்டு அந்த வீடியோ சரியாக ப்ரொமோட் பண்ணாது, ரெக்கமெண்ட் பண்ணாது. ஓகேங்களா? இதாங்க. ஸோ ஓகே, நீங்கள் நார்மலாக நோ காப்பிரைட் மியூசிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சினிமா மியூசிக்கை நீங்களே பியானோ கவர் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சினிமா மியூசிக்கை கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பியானோ கவர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நோ காப்பிரைட் வராது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள். இல்லைனா உங்களோட வீடியோவில் ஸ்டோரி ஏதாவது சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஸ்டோரி கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டோரி கேட்குறவங்க நிறையா இருக்கிறதுனால உங்களோட டிராயிங்கையும் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஸ்டோரியும் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கேட்குறது மூலமாக அட் அ டைமில் ஸ்டோரியை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கதை புரியாது. ஓகேங்களா? அதனால் அவங்க கதையை ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களோட வீடியோவில் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில்
யூடியூப் வந்துட்டு உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதிகமே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ போடுறீங்க இல்லையா, வீடியோ போடும்போது வந்து நீங்கள் பேச மாட்டேங்க, அப்படியே வந்துட்டு ஒரு சின்னதாக ஏதோ மியூசிக்கை ஓட விட்டுட்டு அப்படியே விட்டுருந்தீங்க. அப்படி விடவே கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பேசுங்க. ஆக்சுவலாக ஆடியன்ஸோட ஒரு இன்ட்ராக்ட்லேயே இருங்க, எப்போயுமே மைண்டில் இன்ட்ராக்ட்லேயே இருங்க. நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள், இதெல்லாம் எப்படி இந்த ஸ்டெப்லாம் எப்படி கொண்டு வரணும், இந்த வீடியோஸ்லாம் இதில் தான் இப்படி தான் பண்ணணும், இந்த ட்ராயிங் வந்துட்டு இந்த கலர் பேஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த கருவுக்கு வந்துட்டு இதை தான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அப்படியே ஒரு டுட்டோரியல் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் சும்மா வரைஞ்சிட்டு மட்டும் விடக்கூடாது. வரைஞ்சிட்டு மட்டும் விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பொறுமையாக பார்க்குறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் வந்துட்டு உங்களோட சேனலை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா யூடியூப் சர்ச் படி உள்ள ஒரு வீடியோக்களை வந்துட்டு செலக்ட் பண்ணி வந்துட்டு போடுங்க. யூடியூப் சர்ச் பண்ணி உள்ள ஒரு வீடியோக்களை வந்துட்டு டிராயிங் கண்டென்ட்டை செலக்ட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது டிராயிங் வரைய முடியுமான்னு பார்த்து அதை வந்துட்டு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு இன்னமும் கூட வந்துட்டு வளர்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்னது அதை பற்றி போடுங்க. அதுக்கப்புறம் அவேர்னஸ் வீடியோ இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவேர்னஸை பற்றி வந்துட்டு ஒரு டிராயிங் கண்டென்ட் வந்துட்டு கொடுத்து போடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரொமோட்டில் போகும், நிறைய பேருக்கு வந்துட்டு சஜஸ்ட்டில் போகும். அவேர்னஸ், ட்ரெண்டிங் இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சம்மந்தப்பட்டதை வந்துட்டு உங்களால் வரைய முடியுதான்னு பாருங்கள். வரைய முடிஞ்சது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த இதை வரைஞ்சி போடுங்க. அப்போனா தான் உங்களோட வீடியோவை அந்த ஒரு சோசியல் கண்டென்ட்டை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணும்போது அந்த வீடியோ போய் மாட்டுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஒரு டுட்டோரியல் வந்துட்டு நீங்கள் நடத்துங்க. ஆக்சுவலாக ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு லைவ் மாதிரி போட்டு டுட்டோரியல் வந்துட்டு நடத்துங்க. இப்போ நான் ஆக்சுவலாக எனக்கு வீடியோ வந்துட்டு நீங்கள் போட போகிறேன், எனக்கு வந்துட்டு ஒரு விஜய் டிராயிங் வரைய போகிறேன், இல்லை அப்படின்னா ஒரு சூரிய டிராயிங் வரைய போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஒரு கலர் டிராயிங் வந்துட்டு எடுத்து வச்சுருப்பீங்களே, அந்த கலர் டிராயிங் வந்துட்டு மறந்துங்க. கலர் டிராயிங் வந்துட்டு ஃபில்ட்ரு போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரையறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு திக்கு திணறதும் இல்லாமல் அது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த மார்க்லாம் வந்துட்டு கரெக்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கலர் டிராயிங் இருந்தது அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வரைய ஆரம்பிங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட அந்த டிராயிங் வந்துட்டு ஒரு தனித்துவத்தை வந்துட்டு காட்டும். ஓகேங்களா? ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிராயிங் மட்டும் வரைஞ்சிங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ஓகேங்களா? ஃபுல்லாக வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்து நீங்கள் லாஸ்ட்டாக என்ன வரைகிறீங்க அப்படி வந்துட்டு பார்த்துருவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோவில் ஒரு 4-5 டிராயிங் சின்னதாக, அதாவது 5 minutes கிராஃப்ட் வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, சூப்பராக வந்துட்டு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணவே தோணாது. ஆக்சுவலாக ஒரு வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் தான் இருக்கும். அவங்க 1 நிமிஷத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? தெரியும் போது டக்குன்னு வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸ்கிப் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா உடல் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு கிராஃப்ட் வந்துட்டு அவங்களுக்கு மறந்துடுறதுனால கிராஃப்ட்ஸ் வீடியோஸும் நீங்கள் அடிக்கடி வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். கிராஃப்ட்ஸ் வீடியோக்கு தான் அதிக ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு அதிகமாக போகும். ஆக்சுவலாக நானும் இந்த சேனல் வந்துட்டு ரன் பண்ணதுனால ட்ரை பண்ணி பார்த்த விஷயங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயங்களை நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை டிராயிங் கண்டென்ட் உள்ள சேனலுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டுட்டோரியல் மாதிரி நீங்கள் டிராயிங் சேனல் வந்துட்டு ரன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோ ஆகும். நிறைய டிராயிங் சேனல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இதுவும் அவங்கள யூஸ் பண்ணி ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதிகரிச்சிட்டாங்கன்னா போதும். எல்லா சேனலுக்கும் ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லிக்கிறேன். ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதிகரிச்சிட்டா போதும். எல்லா சேனலும் இங்கே ட்ரெண்டிங் தான், எல்லா சேனலும் இங்கே வைரல் தான். ஓகேங்களா? எல்லா சேனலும் 4000 வாட்சை வந்து ஈஸியாக அடிச்சு தூக்கிடலாம். கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த ஒரு விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு கிங் கில்லர் கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனலையும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த மாதிரியான வீடியோ வந்துட்டு நான் போடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நாளைக்கு ஸ்பின் வீலில் வந்துட்டு ஒரு சில சேனல்லாம் போட்டு 20 சேனலில் ஏற்றி அவங்களோட ஒரு ஸ்பின் வீல் மாதிரி கேம் கண்டெஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணலான்னு இருக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரொமோட்டு. நாளைக்கு வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.